அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 004 ஓகேங்களா. நேற்று ரிசல்ட் வந்து 141 அப்படிங்கும்போது இங்கே வந்து ஏசியில் டபுள்ஸு, இங்கே வந்து ஏபியில் டபுள்ஸு. ஆக்சுவலாக நம்ம நேற்று ஏபியில் டபுள்ஸு நம்ம நேற்று எடுத்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு சொல்கிறேன். 918 அப்படின்ட்டு எடுத்தோம், 819 அப்படின்னு எடுத்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 313 அப்படிங்கிறது கூட எடுத்தோம். அந்த 313க்கு பதிலாக ஒரு வேளை 331 அப்படிங்கிற மாதிரி கூட வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். இப்போ சொல்லப்போனால் அந்த 3க்கு 0 1க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் 19 91 13 31 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்தோம். ஓகேங்களா. பி போர்டில் 1 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணோம். ஆனால் பி போர்டில் 0 வந்துருச்சு. இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. சரிங்களா. ஓகே, இப்போ நாளைக்கு ஒரு கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 004. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த எண்களை வந்து நான் ப்ளஸ் பண்ணி காமிக்கப்படும். 5க்கு 1 இங்கே வந்து 4 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கூட்டினா 10 அப்படின்னு கிடைக்குது. கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 10ங்கும்போது இங்கே இருக்கிற நான் 0வை எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஏ போர்டில் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஏ போர்டில் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பி போர்டு, சி போர்டு என்னென்னு பார்த்துவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 004 ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 4 + 4 வந்து 8, 8க்கு வந்து ப்ளஸ் 0 வந்து 8 தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது நான் ஒரு கணிப்பாக எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 110 அப்படிங்கும்போது 1 + 1 அப்படிங்கும்போது 2 + 0 அப்படிங்கும்போது 2 தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 082 அப்படின்னு கிடைக்குது. ஏ போர்டில் 0, பி போர்டில் 8, சி போர்டில் 2. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 0, பி போர்டில் 8, சி போர்டில் 2 அப்படின்னா 280. ஸோ நம்மளுக்கு ஏபிசி அப்படின்னு பாக்ஸில் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இந்த 004 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு வேளை 0க்கு 0, 0க்கு 8, 4க்கு 2 அப்படின்னா 0க்கு 2, 0க்கு 8, 4க்கு 0 அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை நம்ம எடுத்து பார்க்குறோம். 082280 ஓகேங்களா. சரி, இப்போ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு நான் ஜஸ்ட்டு நோட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 004 1க்கு 0, 1க்கு 0, 4க்கு 0, 1க்கு 4. ஸோ இந்த பேட்டர்ன் படி இவங்க மைனஸ் பண்ணி வைக்கும்போது நாளைக்கு ப்ளஸ் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில நாட்கள் தான் வரும், ஒரு சில நாள் வராது. அதனால் 280082 அப்படிங்கிறத மட்டும் நம்ம மையமாக வச்சுக்கலாம். சரிங்களா. 280082 அப்படிங்கிறது ஒரு கணிப்பலாக இருக்கட்டும். சரி, இப்போ இந்த சொர்ண கேரளம்க்கு அப்படிங்கும்போது காரணியால் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண கேரளத்தில் நம்மளுக்கு வந்து 004 போன வாரத்தில் வந்து 004 நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட். போன வாரம் 002. ஸோ 0க்கு 7, 0க்கு 4, 2க்கு 5 அப்படின்னா 4க்கு வந்து நம்மளுக்கு பவரில் 2க்கு 5 அப்படிங்கும்போது 4க்கு வந்து ஜஸ்ட் பவர் சேர்க்க மாட்டேன். 2க்கு வந்து 5 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 7. ஸோ நம்மளுக்கு கணக்குப்படி பார்த்தா 747 அப்படின்னு வருது. சரிங்களா. 747. சரி, இப்போ நேற்று ஏசியில் டபுள்ஸு, இன்றைக்கி ஏபியில் டபுள்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கு பிசியில் தானே டபுள்ஸ் வரணும். ஆனால் இந்த கெஸிங் படி 747, அதாவது இங்கே போன வாரத்தில் 002க்கு 745னா அப்போ 004க்கு 747 அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இதில் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு 7க்கு வந்து அது பவராக வரலாம். அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து எது பவராக வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம எடுத்தது 280, அது பிறப்புனா 082. இது ஒரு காமனாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு இந்த எல்லாத்துலேயுமே 1 1 1 இங்கே 4 4 1
அப்படிங்கும்போது 3 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் எங்கேயுமே 9 அப்படிங்கிறது இன்னும் வரலை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்தால் நம்மளுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல இது 947 வரலாம். எப்படின்னா 747 தான் கணக்கு. ஆனால் ஆக்சுவலாக இதே பேட்டர்ன் படி வராமல் ஒரு நம்பரை மாற்றினா 0க்கு 9, 0க்கு 4, 4க்கு 7. ஸோ 947 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை பார்க்கலாம். சரிங்களா? 947. ஓகே. இப்போ நான் சப்போர்ட் அப்படின்னு கொடுக்குற எண் என்னென்னா 004 அப்படிங்கிற எண்ணுக்கு சப்போர்ட் நம்பராக 280, 082 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுக்கிறோம். இது சப்போர்ட் நம்பர் தான். சரி, இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி 004 அப்படிங்கிற எண்ணுக்கு நான் 0க்கு 9, 0க்கு 4, 4க்கு 7. ஸோ 947 அப்படிங்கிறத நான் ஒரு கணிப்பலாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆள்பட பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த பவரில் இந்த 00 அப்படிங்கும்போது 0க்கு 3, 0க்கு 7. ஓகேங்களா? 4க்கும் 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால எல்லாத்துலேயுமே 7 தான் நம்மளுக்கு ஆல் போர்டு. சரிங்களா? 7, அதாவது 004ல் 0க்கு 3 இருக்குது, 0க்கு 7 இருக்குது, 4க்கும் 7 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் எல்லா இடத்துலையுமே 7 அப்படிங்கிறது காமன். அப்படிங்கும்போது 7 அதே மாதிரி 7க்கு 4. ஸோ 47 அப்படின்றது தான் 7 அல்லது 4. இது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்புகளாக இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்ம எடுத்தது திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். சப்போர்ட் நம்பரில் 280, 082, 947 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற எண்கள். அவ்வளோதான். ஒரு 3 எண்ணு தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் ஆல் போர்டு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி, போர்டு வைஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு திரும்பி பி போர்டில் 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் இருக்குது. 4 அல்லது 8 பி போர்டில். அவ்வளோதான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. ஏன்னா ஏசி அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று டபுள்ஸு, ஏபி இன்றைக்கி டபுள்ஸு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஏசியில் திருப்பி டபுள்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் அது பி போர்டில் 0க்கு 4 அல்லது 0க்கு 8 மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கெஸிங்கில். அவ்வளோதான். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வர்ண கேரளம் காரணியா அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த ட்ராவை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். 735க்கு 494 அப்படிங்கும்போது அப்போ 004 இங்கே 7க்கு 4னா 0க்கு என்ன அப்படிங்கிறது ஒரு கணிப்பு பார்க்குறோம். அப்படின்னா 7க்கு 4னா 0க்கு 7. இங்கே 3க்கு 9னா 0க்கு 6. இங்கே 5க்கு 4 அப்படின்னா 4க்கு 3. ஸோ இது நம்மளுக்கு 763 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சொல்லப்போனால் இதுலேயும் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால தான் நான் 7ங்கிறத ஆல் புல்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் தான் நான் உங்களுக்கு கெஸிங் எடுத்து பார்த்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டபுள்ஸ் நம்மளுக்கு அதாவது எப்படி சொல்ல போனால் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு பிசிலையும் டபுள்ஸ் வருமா, இப்போ ஏசியில் வந்துடுச்சு, ஏபியில் வந்துடுச்சு அப்படிங்கும்போது பிசியில் வருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பிசியில் வந்தால் ஒருவேளை பிசியில் நாளைக்கு டபுள்ஸ்னு ஒரு கணக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3, சாரி 3க்கு அதாவது 004 அப்படிங்கும்போது 0க்கு நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3, ஒரு வேளை மைனஸில் வச்சாலும் 4க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா 33. நான் இன்றைக்கி கொடுத்த அந்த 33ங்கிறது பிசியில் கூட நாளைக்கு 33ஆக வரலாம். சப்போஸ் இந்த பேட்டர்ன் படி எடுக்கிற கேஸிங்கில் கரெக்டாக இருந்தால் பிசியில் நாளைக்கு வந்தால் அது பிசியில் 33ஆக வரலாம். அப்படிங்கிறத விட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் என்னடா வரிசையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மறக்காமல் ஜாயின் பட்டனும் இன்னும் நிறைய நண்பர்கள் பண்ணாமல் இருக்கீங்க.
ஒரு 2 நாட்கள் உடல்நிலை சரியில்லை, அதனால் போட முடியல. இருந்தாலும் அதை ஒரு கருத்தில் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது நான் இது மூலிமா ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.